மார்னிங். நம்ம குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் இந்த யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு ஞாபகப்படுத்தணும்னா, பர்டிகுலர்லி we talk about the model of atom. So we know matter consists of atoms. Atoms are very tiny, smallest particles. அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டம்குள்ள how these particles are arranged, அதுதான் மாடல் ஆஃப் ஆட்டம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இதில் நம்ம படித்தோம், ஜே தாம்சன் ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணார், அது டோட்டலி ராங். ரூதர்ஃபோர்டு ஒரு மாடல் கொடுத்தாரு, அதில் ஒரு பாயிண்ட் வந்து வெரி கிளியர். எது அப்படின்னு கேட்டோம்னா, நியூக்ளியஸ் where protons are located, அதில் நோ டவுட். பட் எதில் கான்ட்ரவர்சி வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, எலக்ட்ரான்ஸுடைய பொசிஷன். அதுதான் இந்த லெசனில் நம்ம படிக்கிறோம், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்விங் அரவுண்டுன்னு சொன்னார். இப்போ எனர்ஜி லூஸ் ஆகணும், அப்புறம் அந்த பாத் மாறணும் அப்படிலாம் படித்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம போர்ஸ் தியரி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் படித்தோம். அதில் என்ன படித்தோம்னு கேட்டோம்னா, த எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனர்ஜி லெவல்னால் என்ன மீன் பண்ணுறோம் ஞாபகம் நினைக்கிறேன். அதாவது இதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னால், electrons are revolving in fixed energy levels, first level, second level, third level அப்படிலாம் சொன்னார். பட் இதுக்கப்புறம் இதில் சில டிஸ்கிரிபன்சிஸ் பார்த்தோம் நம்ம. இப்படி இது வந்து இதுக்கப்புறம் ரெண்டு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டோம் நம்ம. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஒன், டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர். தட் இஸ், இந்த எலக்ட்ரான் எடுத்தோம்னு சொன்னோம்னா, இதில் என்னவா கன்சிடர் பண்ணாருன்னா, ஆஸ் அ பார்ட்டிகலா கன்சிடர் பண்ணி தான் இது வரைக்கும் பேசிட்டு இருந்தா. பட் பின்னாடி வரும்பொழுது தான் மேட்டர், தட் இஸ் பர்டிகுலர்லி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாம் வந்து தே பொசஸ் வேவ் கேரக்டர் ஆல்சோ அலாங் வித் பார்ட்டிகல் கேரக்டர். இதை தான் டியூவல் கேரக்டர் சொன்னோம் நம்ம. ஸோ லூயிஸ் டி ப்ராய்லி இதை அஸ்யூம் பண்ணி இது ஃபிக்ஸ் பண்ணுறார். என்னன்னு சொல்லி, ஆல் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான் வச்சுக்கலாமே, எலக்ட்ரான் ஹேஸ் டியூவல் நேச்சர். அடுத்த முக்கியமான விஷயம், ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். என்ன சொன்னோம் நம்ம, இதில் சொன்ன ஒரு விஷயம் வந்து டோட்டலி ராங். இதில் வந்து he determines the radius. Radiusனா where the electron is present, as well as based on the angular momentum, that is based on the velocity. Momentum into mass தான் velocity. ஸோ ரெண்டும் சைமல்டேனியஸாக போ டிட்டர்மின் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்டுலேட் சொல்கிறாரு. பட் ஐசன்பர்க் என்ன சொல்கிறாரு, நோ, இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் சைமல்டேனியஸ்லி போத் த பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி, தட் இஸ் மொமெண்டம் ஆஃப் அ மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட் டு அன் அப்சல்யூட் அக்யூரசி. தப்பாக தான் வரும், நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சாலும் ஒரு எரர் இருக்கும்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இதுக்கப்புறம் தான் எதுக்கு உள்ள போகிறோம்னா, அந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் அப்படின்னு வரும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல்னா என்ன சார், ஓல்டு தான் கிளாசிக்கல் சொல்லுவோம். அந்த ஓல்டு மெக்கானிக்ஸ் வந்து, மெக்கானிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்டை பற்றி பேசுகிறது தான் மெக்கானிக்ஸ். நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படின்னு கேட்டோம்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இது அப்போ சொன்னது. அது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லாலாம். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னா, ஒரு கிரிக்கெட் பால் எடுத்து ஒரு பவுலர் தூக்கி போடுறாரு, ஒரு கல்லை தூக்கி போடுறோம், நம்ம இந்த சாப் தூக்கி போடுறோம், ஒரு பேர்டு பறக்குது, இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதனுடைய மோஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் நல்லா புரிஞ்சது. எதுக்கு நம்ம பார்க்குறதெல்லாம் பாருங்கள், பிகர் பார்ட்டிகல்ஸ், பிகர் ஆப்ஜெக்ட்ஸ், மேக்ரோஸ்கோபிக். சரி, இது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி ஒரு பார்ட்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பார்ட்டிக்கல் இருக்கு, இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இதனுடைய மோஷனை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்பர் ஒன், இதனுடைய பொசிஷன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இதனுடைய மொமெண்டம்னா உங்களுக்கு தெரியும், இதனுடைய மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா we can define the physical state. இந்த சாக் இருக்கு, இது தூக்கி போட போகிறேன், இதனுடைய பொசிஷன் எங்கே இருக்கு அப்படின்றதும் மொமெண்டம் வச்சு இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த சாக் பற்றி
ஸோ இதுதான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இட்ஸ் பேஸ்ட் ஆன் நியூட்டன்ஸ் லான்னு சொன்னோம். ஸோ இதுலேயே அடுத்த ஸ்டெப் போனோம்னா நமக்கு இஃப் வி மெஷர் தீஸ் டூ ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் பர்டிகுலர்லி மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம், அப்படி நம்ம இந்த ரெண்டையும் மெஷர் பண்ண முடியுதுன்னா we can predict the future state of the object particle. future stateனா சார் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும் பொழுது பவுலர் வேகமாக ஓடி வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாரு. அந்த ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ஹவு ஃபாஸ்ட் இட் இஸ் அப்படிங்கிறத நீங்கள் அந்த டிவி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 140 km/h, 160 km/h, 120 km/hலாம் போடுறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா ப்ரிடிக்ட் பண்ணலாம் நம்ம. பேஸ் அது வந்து பெரிய ஆப்ஜெக்ட், அது ப்ரிடிக்ட் பண்ணலாம். எப்படி? அதனுடைய மாஸ் என்ன, வெலாசிட்டி என்ன, ப்ளஸ் அது இப்போ இங்கேருந்து எங்கே போச்சு, இதெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு பஸ் போயிட்டு இருக்குது, அதனுடைய மாஸ் வெலாசிட்டி போயிட்டு இருக்குது. இப்போ இங்கே இருக்குது, 1 hour கழிச்சு எங்கே இருக்கும், 2 hours கழிச்சு எங்கே இருக்கும் சொல்லலாம் நம்ம. ஆனால் அதன் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் வெளியில் காத்தடிக்குது, வெயில் அடிக்குது, இதெல்லாம் கூட ஆக்ட் பண்ணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கும் பொழுது இருந்தாலும் சரி, ஒரு பிக் ஆப்ஜெக்ட் இருந்தால் அதனுடைய மொமெண்டம், பொசிஷன் இதெல்லாம் மெஷர் பண்ணி ஃபியூச்சர் ஸ்டேட் அது கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கே இருக்கும் என்பதை we can predict using classical mechanics. Well and good. ஆனால் when we come to microscopic object, microscopic na கண்ணிலே பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மாதிரி, எலக்ட்ரான் தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எலக்ட்ரானுக்கு இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது 2 பிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இந்த எலக்ட்ரானை என்னவா கன்சிடர் பண்ணுது பார்த்தோம்னா, கன்சிடர் இட் ஆஸ் அ பார்ட்டிகலாக தான் கன்சிடர் பண்ணது, நாட் அ வேவ், பார்ட்டிகலாக. ஆனால் என்ன கேள்விப்பட்டோம் நம்ம, நமக்கே நல்லா தெரியும், எலக்ட்ரானுக்கு வந்து என்ன கேரக்டர் இருக்குது, டியூவல் கேரக்டர் இருக்கிறதா யார் சொன்னது, டி ப்ராய்லி. ஸோ அதை பார்க்கும் பொழுது அதாவது this becomes insignificant for macroscopic object, பெருசாக இருக்க பந்துக்கெல்லாம் யூஸ் ஆகும். But when we consider smallest particle, definitely we have to assume the dual character, that is particle as well as wave character, ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எதை மட்டும் கன்சிடர் பண்ணது, எலக்ட்ரான் as a particle, அதனுடைய வேவ் நேச்சரை கன்சிடர் பண்ணலை. அதனால தான் ப்ராப்ளம். இன்னொரு விஷயம், ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பார்ட்டிகல்னா எலக்ட்ரானை வச்சுக்காங்க, இது வேகமாக ஹை ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லும்பொழுது இதுக்கு 3 ப்ராப்ளம் இருக்குது. அது பாட்டுக்கு இண்டிபெண்ட்டாக சுற்றுமா, இம்பாசிபிள். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இந்த எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், இதுக்கு என்ன சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் நியூக்ளியஸில். இந்த எலக்ட்ரான் இதை ரிவால்வ் பண்ணும்பொழுது இது அப்படியே இதே பாத்திலே போகுமா அப்படின்னா நோ, இம்பாசிபிள். ஏன்? நம்பர் 1, எலக்ட்ரான் இஸ் கான்ஸ்டன்ட்லி அட்ராக்டட் பை நியூக்ளியஸ். அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது, வான் இழுக்குது, இது ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. செகண்ட், பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஸோ அந்த எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்சஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். பேலன்ஸ் ஆகிடுச்சா சார்? சரி, அதை கூட பண்ணுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, எலக்ட்ரான் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். நம்ம இதெல்லாம் எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, பை அப்சர்விங் த்ரூ எ மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது என்ன பண்ணும், we will pass light. ஸோ லைட்னும் போது கேள்விப்பட்டோம், லைட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் டைனியஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஃபோட்டான்ஸ். ஃபோட்டான்ஸ் ஆஃப் கோர்ஸ் ரொம்ப 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 சின்னது, எலக்ட்ரானோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது. ஒரு ஃபோட்டான் வந்து ஒரு எலக்ட்ரான் மேலே இடிச்சதுன்னா நத்திங் வில் ஹேப்பன். இப்போ என் மேலே குட்டியாக ஒரு சாக் பார்ட்டிக்கல் நான் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது மேலே பட்டதுன்னா நான் அதை இக்னோர் பண்ணிடுவேங்க. ஆனால் நான் இங்கே டீச் பண்ணிட்டு இருக்கும்போது கிளாஸில் உட்காந்துருக்க 50 பேரும் ஆளுக்கு சின்ன 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 சாக் பீஸ் வச்சுட்டு என் மேலே கான்ஸ்டண்ட்டாக என் மேலே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா when it strikes நான் என்ன வந்து இரிட்டேட் ஆகும். போர்டில் நடந்துகிட்டு இருந்து திருப்பி வந்து சத்தம் போடுவேன், யாரா சத்தம் போடுவோம். ஸோ ஐ எம் டிஸ்டர்ப்ட். அதே போல தான் when electron moves, when we observe through microscope by passing light photons வந்து எப்படி வரதா சொன்ன stream of photons. ஸ்ட்ரீம்னா என்ன, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஃபோட்டான்ஸ் வந்து 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 எலக்ட்ரான் மேலே ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே இருக்கும், மோதிகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப மோதும் போது எலக்ட்ரான் அப்படியே ஜாலியாக அதே ஆர்பிட்டில் நான் போக முடியுமா, இம்பாசிபிள். ஆனால் போர் என்ன பண்ணுறாருன்னா, இது இங்கே போயிட்டு இருக்குது, இதனுடைய வெலாசிட்டி இதுன்னு சொல்கிறாரு. அது கரெக்டாக இருக்குமா, நெவர்.
எல்லாம் இடிச்சுட்டே இருக்கும்போது இங்கே போகும், அங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும், இங்கே போகும், கண்ட இடத்துல போயிட்டு இருக்கும். அப்போ அதனுடைய வெலாசிட்டியும் பாதிக்கும், பொசிஷனும் மாறுது, நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணுது, பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணுது, இத்தனையும் தாங்கிட்டு இந்த எலக்ட்ரான் ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்ம ப்ரிசைஸாக இந்த ஆர்பிட்டில் போகுது அப்படின்னு சொல்கிறது தப்பு, சொன்னால் அதில் எரர் இருக்கும் அப்படிங்கிறார். அதான் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ இந்த ரெண்டு பிரின்சிபல் என்னென்ன? ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், அடுத்தது டியூயல் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிக்கல். இதை பேஸ் பண்ணி எலக்ட்ரானுடைய பொசிஷன், எலக்ட்ரான் எப்படி நியூக்ளியஸை சுற்றி ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணோம்? குவாண்டம் மெக்கானிக்கல் தியரி, குவாண்டம் மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். முதல்ல யூஸ் பண்ணது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், பழைய காலத்து. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன? குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம்னா என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு முதல்ல சொல்லுங்கள். என்ன குவாண்டம்னா? முதல்ல கிளாசிக்கல்னா அது போயிட்டு இருக்குது, குத்து மதிப்பாக போகுதுன்னு சொன்னோம் நம்ம. பட் குவாண்டம்னா என்ன? குவாண்டம்ன்றது வந்து ஹவு மச், எக்ஸாக்டாக சொல்கிறது தான் குவாண்டம், எவ்வளவு அப்படின்னு சொல்கிறது. அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு பேசிஸ் எதுன்னு கேட்டோம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த டியூயல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான், ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், இதுதான் அதனுடைய பேசிஸ். இப்போ இதுக்கு முன்னாடி எலக்ட்ரானை பார்ட்டிக்கலாக அஸ்யூம் பண்ணி மட்டும்தான் எல்லா விஷயமும் படிச்சோம். ஆனால் முதல்ல ஷ்ரோடிங்கர் அப்படிங்கிறவர் தான், எட்வின் ஷ்ரோடிங்கர். இவர் என்ன அஸ்யூம் பண்ணுறாருன்னா, எலக்ட்ரான் ஆஸ் அ பர்மனன்ட் வேவ் அரவுண்ட் த நியூக்ளியஸ், ஒரு வேவாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஏன் வேவாக சுற்றுது? இப்போ சொன்னது தான், கான்ஸ்டண்ட்டாக ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸ்னால அட்ராக்ட் ஆகும், கான்ஸ்டண்ட்டாக பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானால் ரிப்பல் ஆகுது. இதை தாண்டி எலக்ட்ரான் மேலே என்ன பட்டுட்டே இருக்கு? ஃபோட்டான்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி ஸ்ட்ரைக்கிங் ஆன் த எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும்? எலக்ட்ரான் இப்படியே போகுமா? இல்லை, இப்படி வரும். இங்கே ஃபோட்டான்ஸ் அடிச்சோன்னு இப்படி ஓடும், இங்கே ஃபோட்டான் அடிச்சோன்னு இப்படி வரும். 3 டைமென்ஷனில் நியூக்ளியஸை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சின்ன ரூமில் ஒரு 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 மவுஸ், ஒரு எலி மாட்டிக்கிச்சு. நீங்கள் குச்சி எடுத்து அடிக்க போகிறீங்க, அந்த எலி நின்றுட்டு இருக்குமா, வாங்க வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணும்? இங்கேயும் இப்படி எப்படியும் ஓடி 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 ஓடும் பார்த்தீங்களா? அது மாதிரி எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றி ஒரு வேவ் மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபோர்ஸ் எல்லாம் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஷ்ரோடிங்கர் அஸ்யூம் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீ கேவ் ஒரு வேவ் ஈக்குவேஷன், வேவாக அஸ்யூம் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறார், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நியூக்ளியஸ்னு சொன்னால், எலக்ட்ரான் இங்கே இருக்குதுன்றதுக்குள்ளே என்ன ஆகும்னா, இங்கே ஓடிடும். ஒரு வேவ் மாதிரி எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸில் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனுடைய பொசிஷன் ஃபிக்ஸ்டு இல்லை, டிஃபரன்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் படிச்சிருக்கீங்க, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுதான் குவாண்டம் மெக்கானிக்கலுடைய பேசிஸ். ஸோ ஷ்ரோடிங்கர் எக்ஸ்பிளைன்டு the nature of electron based on the wave character of the electron using ஒரு differential equationல கொடுத்தார். அடுத்து இந்த வேவ் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இதுதான் நம்ம மெயினாக ஷ்ரோடிங்கர் அஸ்யூம் பண்ணுறோம். வேவாக அஸ்யூம் பண்ணி அதே சமயத்தில் அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அதனுடைய பாத், அதனுடைய பொசிஷன், அதனுடைய என்ன சொல்கிறது, அது இருக்கிற பொசிஷன் எங்கேன்னு கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியாது. இங்கே இருக்கிறதுக்குள்ள அடுத்த செகண்டில், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இங்கே ஓடிடும். சேஞ்ச் இந்த வேவ் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, ஒய் ஆக்சஸில் இருக்குது, இசட்டில் இருக்குது, அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகிறது, போயிட்டே இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக ஓடிக்கிட்டே எங்கேயும் தாறுமாறாக வேவாக ஓடிட்டு இருக்குது. அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக ஒரு வேவ் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. அது வந்து டைம் அதில் ஒரு வேரியபிளாக வச்சுக்கல, ஆக்சஸ் மட்டும் வேரியபிள், ஃபங்க்ஷன் மட்டும் வேரியபிள்னு சொல்லி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. அதை ஜஸ்ட் என்னன்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பெரிய தியரி. என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. என்னென்னா, திஸ் ஈக்குவேஷன் கன்சிடர், இது ஹெச் கேப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஹெச் கேப் சும்மா பாருங்களேன், இப்படி போட்டால் அதை என்ன சொல்லுவோம், சை அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஹெச் சை ஈக்குவல் டு இ சை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சைங்கிறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் மீனிங் எல்லாம் இல்லை. சைங்கிறது எதை டினோட் பண்ணுறதுன்னா, எலக்ட்ரான் ஆஸ் அ வேவ் ஆச்சுங்களா. இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன். ரொம்ப சீரியஸாக வேண்டாம், இட்ஸ் அ வெரி பிக் தியரி, நமக்கு வேண்டாம்.
இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா h equal to இட்ஸ் ஒரு பெரிய டெரிவேஷன் நல்லா பண்ணலாம். h equal to சும்மா புரியுதா மட்டும் பாருங்க போதும். h squared by 8 pi squared m. m is mass of electron. ஆச்சுங்களா? இந்த வேவ் நேச்சரை சொல்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். டோ ஸ்கொயர்ட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த வேவ் பிளஸ் டோ ஸ்கொயர். இதெல்லாம் சீரியஸா நீங்க படிக்க வேண்டியதில்லை, தெரிஞ்சுக்கணும். புக்ல கொடுத்தனால பார்த்துக்கோங்க போதும். பிளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இசட் ஸ்கொயர் போட்டு பிளஸ் v அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன். vங்கிறது the smallest volume. எந்த வால்யூம்ல எலக்ட்ரான் வேவா மூவ் ஆயிட்டு இருக்கு சீரியஸா எடுத்துக்கொண்டு அதெல்லாம் புக்ல இருக்கு. ஆச்சுங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்றோம், அந்த h இதுல கொண்டு போய் போறோம். அதாவது இந்த h வேல்யூ இதுல போட்டோம்னா உங்களுக்கே தெரியும் என்ன வரும் சொல்லி. என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா இது அப்படியே இங்க போட்டோம்னா மைனஸ் h ஸ்கொயர்ட் பை 8 pi ஸ்கொயர்ட் m. இது அப்படியே இங்க போறோம். பிராக்கெட் உள்ள வரும்போது இந்த இடத்துல dou square psi divided by dou x squared plus dou square psi by dou y squared plus dou square psi divided by dou z squared. அப்புறம் என்ன பண்ண போறோம் நம்ம plus v psi equal to e psi அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி போடலாம். நம்ம ஃபங்க்ஷனை பார்க்கலாம். இதை நான் என்ன பண்றேன், I am multiplying this equation by 8 pi squared m by h squared. இதாவது இந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்றேன். அந்த ஈக்குவேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, இதெல்லாம் கூட விட்டுதல். இது தெரிஞ்சுக்கோங்க. சொல்ல போற ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டோ ஸ்கொயர் psi divided by dou x squared plus dou squared psi divided by dou y squared plus dou squared psi divided by dou z squared plus 8 pi square m by h squared into e minus v. சும்மா புரியுதா மட்டும் பாருங்க. psi equal to 0. இந்த ஃபார்ம் தான் இதுதான் ஸ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன். இது ஸ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன், இது எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். ஆச்சுங்களா? இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். என்ன x axis, y axis, z axis. இதுல psiங்கிறது அந்த வேவ் ஃபங்க்ஷனை குறிப்பிடுது. ஆச்சுங்களா? நமக்கே தெரியும் இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் மேத்ஸ்ல படிச்சிருக்கோம். சொல்யூஷன் அரைவ் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும்னா இந்த e வேல்யூ போட்டா ஒரு m is mass of electron, h is Planck's constant உங்களுக்கு தெரியும். vங்கிறது the volume இருக்குல்ல, e இதுதான் முக்கியம். நம்ம படிச்சோம் போர்ஸ் தியரியில ஃபர்ஸ்ட் ஷெல் இருக்கு இல்லைங்களா, en அப்படின்னு படிச்சோம் ஈக்குவல் டு -1312 into z square divided by n square ன்னு சொன்னோம். இது கூட விடுங்க. nங்கிற இந்த இடத்துல என்ன ஃபர்ஸ்ட் ஷெல் அப்படின்னா 1 ஸ்கொயர். ஸோ -1312 கிலோஜூல் per mole. இதுதான் ஃபர்ஸ்ட் லெவலோட எனர்ஜி. 2 ஸ்கொயர் போட்டீங்கன்னா இந்த இடத்துல -328. இது போல ஃபிக்ஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் எனர்ஜி. இந்த வேல்யூ ஆஃப் எனர்ஜி இங்க போடுங்க, சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இந்த வேல்யூ ஆஃப் எனர்ஜி இத போடுங்க, சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி ஃபிக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் E, கான்ஸ்டன்ட் வேல்யூ, டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி வேல்யூ தான் இந்த இடத்துல மீன் பண்ணும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எலக்ட்ரான் மேல இந்த எனர்ஜி ஃபிக்ஸ்ட் வேல்யூ போடும்போது தான் we will get solutions. So the fixed values of a total energy இல்லைங்களா, fixed value of total energy of electron, அதுக்கு பேர் ஐகன் வேல்யூஸ். அந்த ஐகன் வேல்யூஸ்ன்றது தான் சீரியஸாக போக வேண்டாம், நீங்கள் காதில் வாங்க போதான். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட்டை மெயின் பண்ணும். சரிங்களா? இதனுடைய கரஸ்பாண்டிங், இதோட கரஸ்பாண்டிங் psi வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, இது எதை சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா இதுதான் புது கான்செப்ட். ஆர்பிட்டால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல போறதா கேள்விப்படுறோம். என்ன சார் ஆர்பிட் அப்படிங்கிறது சொல்லிட்டு சார் புரியுது. ஆர்பிட்டால் அப்படின்னா ரெண்டு ஒண்ணா? நோ, இதுதான் புதுசா தெரிஞ்சுக்கிறோம். ஆர்பிட்ங்கிறது நம்ம இங்க சொல்ற இந்த ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், இதெல்லாம் இது உள்ள இந்த விஷயத்தை பத்தி படிக்கிறோம். இதுதான் இதுல ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் வந்து அரைவ் பண்ணும். ஆர்பிட்டால் அப்படிங்கிற விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்றது எது அப்படின்னு கேட்டோம்னா psi அப்படிங்கிற வேவ் ஃபங்க்ஷன்ல இருந்து தான்
ஆர்பிட்டால்னு ஒரு விஷயம் வந்தான். இதெல்லாம் விட்டுதல். வேண்டியது என்னன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டத்துக்கு பேசிஸ் எது கேட்டோம்னா ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் இது ஆச்சுங்களா. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணா இதுல உங்களுக்கு என்ன புரியணும், ஈங்கிற டோட்டல் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, இது வந்து குவான்டைஸ்ட்னா என்ன, ஃபிக்ஸ்டு. நீங்க இந்த ஈக்கு ஒன்னா இந்த வேல்யூ போட்டா ஃபர்ஸ்ட் ஷெல்ல இருக்க எனர்ஜி போட்டா சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அடுத்து இது போட்டா இதுக்கு நடுவுல இந்த ஃபிக்ஸ்ட் வேல்யூ போட்டா தான் கிடைக்கும். இதுதான் விஷயம். இந்த ஃபிக்ஸ்ட் வேல்யூ எது சொல்லுது, எனர்ஜி லெவல் ஆஃப் எலக்ட்ரான், தென் ஃபர்ஸ்ட் ஷெல் செகண்ட் ஷெல் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் என்ன சொல்றோம், குவான்டைஸ்ட். ஃபிக்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷெல்லுடைய எனர்ஜி, இதான் செகண்ட் ஷெல்லுடைய எனர்ஜி. நடுவுல இங்க எலக்ட்ரான் வரும்போது எனர்ஜி சார் அதெல்லாம் கிடையாது. இங்க அல்லது இங்க அல்லது இங்க, இதுதான் விஷயம். நடுவுல இங்கெல்லாம் எலக்ட்ரான் கிடையாது. இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம் அல்லது இங்க இருக்கலாம். இதை தான் மீன் பண்றாங்க. ஸோ இதுதான் குவான்டைஸ்ட்னு சொல்றது. நடுவுல சார் இங்க வந்து எவ்வளவு சார், ரெண்டுக்கு நடுவுல இருக்குமா, நெவர். ஒன்னா இங்க இருக்கும் அல்லது இங்க இருக்கும், அல்லது இங்க இருக்கும் அல்லது இங்க இருக்கும். அந்த மாதிரி இ அப்படிங்கிறத அந்த வேல்யூஸை போட்டா தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. அதுல இருந்து ரெண்டு விஷயம். ஒன்று இந்த எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் குவான்டைஸ், தட் இஸ் எனர்ஜி ஃபிக்ஸ்ட். நம்பர் 2 சைங்கிறது வேவ் நேச்சர், சேஞ்சிங் வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். இதில் வந்து ஆர்பிட்டால்னு ஒரு விஷயத்துக்கு வரும். நம்ம அது ஆர்பிட்டால்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.